ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இயக்குனர் என் ராஜசேகர் டைரக்ஷன்ல சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், கருணாகரன், பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற மிஸ் யூ திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட தொடக்கத்துல ஹீரோ சித்தார்த்துக்கும் ஒரு மினிஸ்டருக்கும் ஏதோ ஒரு பெரிய மோதல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பிரச்சனையால் அவரை கொல்றதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. ஹீரோ சித்தார்த் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவரை ஒரு லாரி வச்சு அடிச்சு தூக்கிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பயங்கரமா அடிபட்டு படுத்த படுக்கையா ஆயிடுற சித்தார்த்துக்கு இன்டர்மீடியட் மெமரி லாஸ் ஆகுது. அதாவது கடந்த 2 வருஷத்துல நடந்த எல்லா விஷயங்களையுமே அவர் மொத்தமா மறந்துடுறாரு. இப்போ சில மாதங்கள் கழிச்சு பெங்களூருக்கு போற சித்தார்த் அங்க ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாத்தை பாக்குறாரு. அவங்க பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சில நாட்களிலேயே தன்னோட காதலை அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவும் செய்யறாரு. ஆனா அவங்களுக்கு இவர் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சித்தார்த் நிறைய முறை அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணியும் கூட அவங்க பெருசா இவரை கண்டுக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல சித்தார்த்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்னொரு விஷயமும் தெரிய வருது. தான் என்னதான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், அவங்க பின்னாடியே சுத்தினாலும் அவங்க இவரை விரும்ப மாட்டாங்க. இவரால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு என்ன காரணம், என்ன நடந்தது, இதுக்கு அப்புறமா சித்தார்த் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த மிஸ் யூ படத்தோட கதை. இந்த படத்தை ராஜசேகர் அண்ட் அசோக் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்துதான் எழுதியிருக்காங்க. இத ராஜசேகர் தனியாக இயக்கி இருக்காரு. ஒரு ரொமான்டிக் டிராமாக்குள்ள நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அங்கங்க இருக்கு. அதுதான் இந்த கதையை அந்த அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்துச்சு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ். ஒன்னு சித்தார்த், இன்னொன்னு ஆஷிகா ரங்கநாதன். அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அந்த கேரக்டர்ஸுக்கு என்ன தேவையோ அதை அந்த அளவுக்கு நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே இது எல்லாம் போக சப்போர்ட்டிங் காஸ்ட்ல கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபாமாறன், ஜெயபிரகாஷ், ஆடுகளம் நரேன், இப்படி அவங்க சப்போர்ட்டிங் காஸ்ட்ல எடுத்துக்கிட்ட அந்தந்த கதாபாத்திரங்களை நீட்டாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலர்களுக்கு மட்டும் இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கே கூட இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சில திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் டிராமாவோட இந்த படம் உருவாகி இருக்கு. ஸோ இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க இந்த மிஸ் யூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.